Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே தெரியும் கோல்டு அண்ட் சில்வரை பற்றி எல்லாருமே இப்போ ரீசெண்டாக எல்லா வீடியோலையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கோல்டு சில்வர் பற்றி அப்டேட் கொடுங்கன்ட்டு. ஸோ இப்போ இந்த கோல்டு அண்ட் சில்வர் பெரிய கிராஷ் ஆகிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் சில்வர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 35% மேலே வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து விழுந்திருக்கு. இப்போ இது சில்வர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஐ திங்க் நேற்று ஃப்ரைடே ஈவினிங் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும்போது $85 க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் டாப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு $121 கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி 40% மார்க்கெட் வந்து ஹையிலேருந்து கிராஷ் ஆகிருக்கு. அண்ட் இப்போ 40% இறங்கிடுச்சு. இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, சார் இப்போ என்ன பண்ணுறது, சில்வர் நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நிறைய பேர் ஒரு இதுவும் சொல்லிகிட்டே இருந்தீங்க. நம்ம ஏன்னா ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே நான் வீடியோ போட்டுட்டேன். நான் அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள். என்னென்னா நான் சில்வர் எல்லாமே விற்றுட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த ரேட்லனா இப்போ எந்த ரேட்டில் இருக்கோ மார்க்கெட் அதே ரேட்டில் தான். ஆனால் என்னென்னா இன்னும் மார்க்கெட் அப்டேட் ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து நம்மளோட இன்டர்நேஷ்னல் சார்ட்டு. நான் இப்போ இதே சைட் பை சைடாக உங்களுக்கு வந்து எம்சிஎக்ஸும் காட்டுறேன் நான். ஸோ இது வந்து நம்மளோட எம்சிஎக்ஸோட சார்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு 2,91,925 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் அப்டேட் ஆகலை. அது வந்து இன்னும் 350 தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரேட்டு. ஆக்சுவலாக சில்வர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 290 வந்துடுச்சு. நான் விற்கும் போது ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 281. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு. ஸோ 281 வந்து நான் மார்க்கெட்டில் சில்வர் எல்லாத்தையுமே விற்றுட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மார்க்கெட் வந்து சில்வர் இஸ் வெரி ஹைலி வாலடைல் மார்க்கெட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பெரிய மொமெண்டம் வரப்போகுதுன்னு மட்டும் தெரியும். என்னன்னா இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் ஒரு 2 வாரம் கழிச்சு வந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல போய் ஐ எம் நாட் கோட் கேம்பிள். ஒரு ப்ரொஃபஷனலிசம்ன்றது என்னன்னு தெரியுமா? நம்ம மார்க்கெட்டில் போய் ஏறும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, சார் நீங்கள் பாருங்கள் 285 அந்த ரேஞ்சில் விற்றுட்டீங்க, மார்க்கெட் 350-400 வரைக்கும் போயிடுச்சு, பார்த்தீங்களா இப்போ தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்ட்டு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல நான் வாங்கினது வந்து 70 rupeesக்கு ரேட்டில் வாங்கினேன். நான் வாங்கின ஸ்டார்ட் பண்ணது வந்து 67 rupees. நான் சில்வர் வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அந்த டைம்லேருந்து என்ன சொல்கிறது, கேஜிஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே வந்ததில் ஐ ஹேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சில்வர். அந்த சில்வரை வந்து நான் 67 அந்த ஆவரேஜில் வாங்கினது 280 விற்கும் போது நான் தான் சொல்லியிருந்தேன். அந்த டைமில் ரேட்டுக்கு எனக்கு எடுத்துக்கிட்டாங்க. பெரிய ஜுவல்லரில் போய் விற்றுட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு அது அரௌண்ட் 6% அந்த ரேஞ்சில் கம்மி பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் ஏன் விற்றேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் மேபி அந்த வீடியோவில் நான் சொல்லலை, வித்துட்டு ஐ டி நாட் கன்வெர்ட் இட் இன்டு கேஷ். நான் அந்த இடத்துல வந்து சில்வர் இஸ் அ வெரி ஹைலி வாலடைல் மார்க்கெட். ஸோ இங்கே வந்து எனக்கு ஏற்கனவே ஹிஸ்டாரிக்கலாக சில்வரோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா ஒரு சைக்கிள்லேயும் சூப்பர் சைக்கிள் வரும். சில்வர் வந்து சூப்பர் சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு ரன் நல்லா ஏறிட்ட பிறகு கம்பல்சரி ஒரு பெரிய கிராஷ் வரும். சில்வரில் நார்மலாக 40% 50% இந்த ஒரு நாள்லேயே வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் நான் என்னோட ஃபண்டு நல்ல ப்ராஃபிட் பார்த்ததை எனக்கு ஆல்மோஸ்ட் 300% நான் 3 மடங்கு ப்ராஃபிட்டில் இருக்கேன். இதை நான் வந்து வேஸ்ட் பண்ணிக்க வேணான்ட்டு என்ன பண்ணேன்னா, அன்றைக்கி நான் மொத்த சில்வரை விற்றுட்டு ஐ ஜஸ்ட் கன்வெர்ட்டட் இன்டு கோல்டு. எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா கோல்டை கன்வெர்ட் பண்ணேன். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சில்வர் உங்களுக்கு 40% விழுந்துச்சுன்னா கோல்டு 10% தான் விழும். இப்போ கூட பாருங்கள், நமக்கு சில்வர் வந்து கிட்டத்தட்ட 40% வந்துருக்கு. கோல்டு பார்த்தீங்கன்னா 10 to 12-13% தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு சில்வரு. ஸோ இந்த ஒரு நல்ல ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கணுன்றது தான் என்னோட இன்டென்ஷன். ஸோ அப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டேன், சில்வரை வந்து கோல்டை கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அன்றைக்கி விற்கும் போது 281 சில்வர். அன்றைக்கி நான் கோல்டு அதை கன்வெர்ட் பண்ணும்போது 12,750 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு கோல்டோட ரேட்டு. இப்போ யோசிச்சு பாருங்கள், சில்வர் வந்து 290. ஸோ கிட்டத்தட்ட நான் விற்ற ரேட்டுக்கே வந்துடுச்சு. ஆனால் கோல்டு ரேட் என்னாச்சு, இன்றைக்கி 10 கிராம் வந்து 1,49,000 அப்படின்னு காட்டுது. ஸோ கிட்டத்தட்ட 1,50,000 நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து 15,000. இன்றைக்கி ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா 14,700 800 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் விற்றது 281 சில்வர், வாங்கினது 12,750 ரேஞ்சில் கோல்டு. அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டேன். இது எத்தனை கேஜி வச்சு விற்றணும் அதை அப்படியே கிராம்ஸ் ஆஃப் கோல்டாக மாற்றிக்கிட்டேன். இப்போது மார்க்கெட்டு கிராஷ் ஆகிடுச்சு. இது இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு 400 வரைக்கும் போச்சு. ஓகே, இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து சார் மேலே ஏறுதுன்னு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் அ கேம்பிளர். நான் கீழே வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பிடிக்கிறேன். நான் 100ல் பிடிப்பேன், 200ல் விற்பேன். தட் இஸ் நாட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர். என்னென்னா
இந்த ஒரு ஹோலி கிரெயில் மார்க்கெட்டுன்னு தேடி போயிட்டே இருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸாக்டாக பாட்டமில் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக டாப்பில் வைக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது பாட்டமும் டாப்பும் கண்டுபிடிக்கிறது இல்லை. கரெக்டான என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியே வர்றது தான் வந்து டெக்னிக்கல்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 100ல் என்ட்ரி ஆகணும், 200ல் வெளியே வரணும்னு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 120 to 130ல் என்ட்ரு ஆகு, 170 to 180ல் எக்ஸிட் ஆனாலே போதும். வி மேட் குட் ப்ராஃபிட்ஸ். வி ஆர் நாட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்னன்னா 100ல் அவங்க பை பண்ணும் போது தான் ஏறும், அவங்க விற்கும் போது தான் இறங்கும். ஸோ நான் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்றது டெக்னிக்கலாக எனக்கு காட்டும். ஸோ அப்போ எனக்கு டெக்னிக்கலாக காட்டும் போது சில்வர் ஹேஸ் ரீச்ட் இட்ஸ் லிமிட். இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் கண்டிப்பாக ஏற்றுவாங்க கொஞ்சம் மார்க்கெட்டை. அப்போ ஏறும்போது என்ன ஆகும், ரீட்டைலர்ஸ் உள்ள, நான் அதே தான் போன வீடியோலாம் சொல்லியிருந்தேன். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா கிட்ட போயிடுச்சு. இங்கே ரீட்டைலர் எல்லாரையும் உள்ளே வர வச்சுட்டு மொத்தமாக விற்றுட்டு போயிடுவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்கன்னா. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து 281ல் க்ளோஸ் பண்ணிட்டு 12,750ல் வாங்கினதுக்கு இப்போ பாருங்களேன், எனக்கு இது 291 வந்துச்சு. ஆனால் கோல்டு இன்றைக்கும் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, 14,700. அப்போ எனக்கு ஸ்டில் ஐ மீன் ப்ராஃபிட். தெரியுதுங்களா? நான் இங்கே வாங்கினது எனக்கு இன்றைக்கும் 2,000 நான் நெட்டு ப்ராஃபிட்டில் இருக்கேன், லாஸ் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு அன்சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அந்த இடத்துல நான் ஏன் சில்வர் வாங்க வேணான்றதுக்கு ரீசனும் இதுதான். என்னன்னா, நிறைய பேர் என்ன மாதிரி எவ்வளோ பேர் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து கோல்டு சில்வரை பற்றி பேசுகிறவங்க இருக்காங்க. நிறைய பேர் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, டெய்லி கோல்டு ஏற பாருங்க, வாங்குங்கன்ட்டு. இன்னைக்கு இறங்கிட்ட பிறகு இதுக்கு தான் நான் அன்றைக்கே சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். இல்லை, நான் இந்த இடத்துல வாங்க மாட்டேன், வச்சிருந்து வித்துட்டேன், நீங்கள் புதுசாக வாங்காதீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் சரி ஒரு சார் சொல்லியிருக்காருன்றதுனால நிறைய பேர் புதுசாக யாருமே வாங்கலை. ஸோ இதனாலேயே நிறைய பேர் தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட் 14,000லேருந்து 18,000 17,000 வரைக்கும் போயிடுச்சு. கோல்டு கிட்டத்தட்ட 16,800 போச்சு. அங்கே போயிட்டு வாங்கிட்டு 2 நாளில் உங்களுக்கு 14,000 கிட்ட வரும்போது எப்படி இருக்கும்? சில்வரை போய் 400 420 வாங்கிட்டு ஒரே நாளில் வந்து திருப்பி 2 நாளில் 290 280 வரும்போது எப்படி இருக்கும்? இந்த ப்ரெஷரெல்லாம் நான் தாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. ஐம் நாட் ரெடி ஃபார் தட். அதான் வாரன் பஃபெட் சொல்கிற மாதிரி தான். ஏன் இன்னைக்கு வாரன் பஃபெட்டு எல்லாத்தையும் வித்துட்டு கேஷாக உட்காந்துட்டு இருக்காரு? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அவர், இத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருந்தவர், நான் எதுவுமே வேண்டாம், நான் கேஷில் உட்காடுறேன், எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னபோது மார்க்கெட் ஆனால் S&P 500 ஏறிட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக 2 days முன்னாடி கூட 7,000 ஹிட் ஆகும்போது ட்ரம்ப் அவங்களே பிரசிடென்ட்டே சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட் ஹைட்டில் போகுது அப்படின்னும் போது இப்போது ரீட்டைல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லுவாங்க, பாரு அவர் எல்லாத்தையும் விட்டு உட்காந்துட்டு இருக்காரு, ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹையில் இருக்கு, இப்போ போய் அவர் கேஷில் உட்காந்துட்டு இருக்காரு வாங்காம. ஆனால் எப்போ கீழே விழுதோ அப்போ ஓடுவாங்க அவர்கிட்ட, சார் நீங்கள் உட்காந்துருந்தீங்களே கரெக்டாக தான் இருந்துச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க பாருங்க. இதே சினாரியோ தான். இப்போ நான் வந்துட்டு இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் தயாரில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் குட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபுளாக வந்துடுச்சுன்னா சேஃபர் சைடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றிட்டு போயிடணும். ஸோ அவர் வந்து கேஷில் உட்காந்துட்டு இருக்காரு, ஏன்னா அவர் சில்வர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் பிலீவர் இன் கோல்டு. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் கோல்டில் மாற்றிட்டேன். இதுதான் ரியாலிட்டியாக நடந்தது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் கீழே இருந்தே சில்வர் வந்து பையின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி கோல்டு பார்த்தீங்கன்னாலும் கீழே இருந்தே நம்ம வந்து கீழே ஒரு ஆல்மோஸ்ட் 4,500 600ல் இருக்கும்போது நம்ம கோல்டு மேலே தான் போகும்ன்றதை சொல்லியிருந்தோம். ஸோ நான் அதுக்கான வீடியோ கூட போடுறேன், நீங்கள் பாருங்கள். சில்வர் பிரேக்ஸ் அபவ் 65,000. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக 66,000க்கு மேலே எனக்கு டெய்லியில் க்ளோஸ் ஆயிடுச்சுனால் ஐ வில் கோ ஃபார் அ பை இன் சில்வர். ஸோ கண்டிப்பாக வந்து we are going to see a நியூ ஆல் டைம் ஹை. உடச்சதுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே நமக்கு மினிமம் 74,000. ஸோ 66,000 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 8,000 rupees கேஜிக்கு வந்து உங்களுக்கு சில்வர் ஏறும். ஸோ இன்னும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மக்கள் என்ன பண்ணலாம்னா, கோ ஃபார் சில்வர். ஓகே, உங்களுக்கு கோல்டு எந்த அளவுக்கு ப்ரெஷியஸ் மெட்டலோ சில்வரும் ப்ரெஷியஸ் மெட்டல் தான். கோல்டு எந்த அளவுக்கு ஏறிச்சோ அதே மாதிரி தான் சில்வரும் ஏறிட்டு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சில்வரோட ரேட்ஸும் ஏறிட்டு தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கிராம் சில்வரோட விலை நீங்கள் வெறும் 80 ரூபா தான். நீங்கள் 80,000 வச்சிருந்தீங்க, 1 கிலோ சில்வர் வாங்கி வந்து வீட்டில் வச்சிடலாம். சில்வர் வாங்கி காயின்ஸாக வைங்க, தயவு செய்து ஆர்னமெண்ட்ஸாக போவாங்க. சில்வர் வாங்குறீங்கன்னா காயின்ஸ் அண்ட் பார்ஸா வாங்கி வச்சிங்கன்னா லாங் டேர்மில் டெஃபினட்டாக இட் பி யூஸ்ஃபுல். ஒருவேளை எனக்கு கோல்டு வாங்குற அளவுக்கு இப்போ கேஷ் இல்லை, 1 கிராம்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னா நம்ம முன்னாடி ஏற்கனவே சொல்லிடுவோம் சில்வர். ஓகே, சில்வர் வந்து ஒரு ரொம்பவே நல்ல ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சில்வர்ஸ்லையோ காயின்ஸ்லையோ இல்லை பார்ஸ்லையோ சின்னதாக வாங்கி வைக்கிறதும் இட் இஸ் பெட்டர். ஸோ சில்வர் இஸ் ஆல்சோ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில்வரும் நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டினாமினேஷன் எப்படின்னா 5 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி கிராம்ஸ் ஆஃப் சில்வர்ஸாக வாங்கி வைக்கிறதும் இட் வில் பி பெட்டர். நெக்ஸ்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சில்வர். இன்னும் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சில்வர் இஸ் கோயிங் டு பி அ பூம். நெக்ஸ்ட் மார்க்கெட், ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட மார்க்கெட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்கு தான் போகும். சில்வரை வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சில்வர் இன்னைக்கு வெறும் 80-90 ரூபாயில் இருக்க சில்வர்
நாளைக்கு $1000 போலாமா போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. $32 இருக்க சில்வர் இதுக்கு முன்னாடி ஹையே எவ்வளவு போயிட்டு வந்ததுன்னு பாருங்க. ஆக்சுவலி இட் வென்ட் அப் டு $50 $50 வரைக்கும் போயிருக்கு. இப்போ இருக்கிறதே $32. அப்ப இங்க இருந்து மறுபடியும் சில்வர் $50 போனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70 to 80% என்ன ஆயிடும், டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அதையும் தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃபார் சில்வர். அடுத்து மிடில் கிளாஸுக்கு கோல்டுன்றது சில்வர் தான். முடிஞ்ச வரைக்கும் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றது இட்ஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்டார்ட் டு பை சில்வர். பிசிக்கலா சொல்றேன், கிராம்ஸ்ல போயிட்டு ஒரு 5 கிராம் காயினோ 10 கிராம் காயின்ஸோ இல்ல பார்ஸோ போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சில்வரா வாங்கி வைங்க. சில்வர் இன்னைக்கு நம்ம ஒரு காசுக்கு $120 $122 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது எவ்வளவு போனா $500 $1000 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் இன்வெஸ்டிங் இன் சில்வர் rather than gold. My point of view has changed for gold to silver. இப்போ நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் ஆப்ஷன் வில் பி சில்வர். அண்ட் கோல்டு இருக்கிற அளவுக்கு சில்வர் இல்ல. இன்னைக்கு $100 இருக்குது, நாளைக்கு 1000 2000 ஆயிடுச்சுன்னா லிட்டரலி இன் 5 years 2000 I think 21ல நான் பார்க்கும்போது ₹60 சம்திங் இருந்துச்சு. இன்னைக்கு 120 125 rupees. ஸோ டபுள் ஆயிடுச்சு. சில்வர் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டர்ம். ஸோ நான் சில்வர் பத்தி இந்த வாங்குங்கன்னு சொல்லும் போது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா $60 $70 இருந்துச்சு. இன்னைக்கு $140 இருக்கு சில்வர். ஏன் நம்ம ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்கும்போது கூட 720 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாலே 145 வரைக்கும். சில்வர் $140 $1000 போறதுக்கு ஈஸி. $100 $140 $1000 போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. இன்னைக்கு நமக்கு $140 இருக்கு சில்வர். 20% போட்டீங்கன்னா கூட கிட்டத்தட்ட $15 கணக்கு வச்சுக்கோங்களேன், $30 கணக்கு. அப்போ $140 $170 போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி சில்வர். இந்த மீன் டைம் இது ஒன்ஸ் ஒரு பீக் எடுச்சுன்னா நெக்ஸ்ட் ராலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா சில்வர் கேன் மூவ் அப் டு $50 ஈஸிலி. ஸோ அதனால நான் சொல்றேன், சில்வர் வந்து ஏதோ சும்மா வாங்கி வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இண்டஸ்ட்ரியலாவும் சில்வர் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ நீங்க வாங்கலனாலும் இண்டஸ்ட்ரீஸ் வாங்க தான் போறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு நிறைய எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சில்வரோட விலை பயங்கரமா ஷூட் போறதுக்கு. ஆனா $150 இருக்க சில்வர் $1000 போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மோஸ்ட்லி சில்வர் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் 5 years to 10 years டவுன் த லைன்ல ஸோ ஆட்டோமேட்டிக்கா மக்களோட மைண்ட் செட் கோல்டுல இருந்து சில்வர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சில்வரோட பிரைஸ் மேபி $800 $1000 கூட போயிருக்கலாம். ஸோ அதனால வருமுன் காப்போம்ன்ற மாதிரி தான். முடிஞ்ச வரைக்கும் இப்பயே சில்வர்ல ஸ்லோவா 2 grams 5 grams 10 grams சின்ன சின்ன டினாமினேஷன்ஸா நீங்க ஒரு காயினாவோ பாராவோ வாங்கி வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம பாஸ் பண்ணும்போது இட் வில் பி a very good asset. இது மார்க்கெட் ஓப்பனிங் அப்புறமா கிட்டத்தட்ட 10% 10% என்னாச்சு, ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் மறுபடியும் ஃபால் ஆகி 250 அதான் அது எங்கே வந்துச்சுன்னா அரௌண்ட் $70 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் சைட்வேஸ் ஆகிட்டு இப்போ எங்கே இருக்குன்னா மறுபடியும் அதே சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இது சின்னதாக மார்க்கெட் இப்போ ஸ்குவீஸ் ஆகிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து மார்க்கெட்டு ஸ்விங்கு பெருசாச்சு. இப்போ போக போக ஸ்விங்கு சின்னதாகிட்டே வருது. மோஸ்ட் ப்ராபப்ளி திருப்பி இந்த $80 கிட்ட ஸ்லோ ஸ்குவீஸ் ஆகிட்டு அங்கேருந்து மறுபடியும் என்ன ஆகலாம், திருப்பி $70 வந்து சைட்வேஸ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சில்வரை வித்துட்டு வெளியே வந்துட்டேன். மார்க்கெட் எனக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை மொமெண்டம் பிரேக் ஆகி $85 மேலே வீக்லி கேண்டலில் க்ளோஸ் ஆகி ஸ்டார்ட் ஆச்சுன்னா தென் இட் இஸ் அ ரேலி. அது வந்து ஜென்யூனாக மார்க்கெட் ரேலி ஆகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் சும்மா மேலே போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து ஒரு 5% 10% கீழே வந்துச்சுனாலே கிளியராக தெரியும். இப்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல தே வாண்ட் டு செல் ஆஃப் தேர் பொசிஷன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏற்றிட்டு உள்ள புஷ் பண்ணி வர வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க பாருங்க இப்போ ஏறுதுன்னு எல்லாரையும் வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க உங்க தலையில கட்டிட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சில்வர் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால், ரொம்ப அதிகமாக விழும். கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வாலட்டிலிட்டி வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $2000 $3000 ஆல்மோஸ்ட் ஏறிச்சு கோல்டு. இது ஏறிட்ட பிறகு நிறைய பேர் ஏற போகுதுன்னா நம்ம ஏறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து லாஸ்ட் டைம் அந்த மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்ற ஒரு வீடியோ சொல்லிட்டு இருக்கும் போது கூட முடிஞ்ச வரைக்கும் கிராம்ஸ் ஆஃப் கோல்டாக வாங்கி வச்சுக்கோங்கன்னு தான் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். எவ்வளோ முடியுமோ ஃபிசிக்கலாக கிராம்ஸ் ஆஃப் கோல்ட்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து என்னன்னா ஒரு ஸ்டாக்ஸ் கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போவாங்கன்னா மக்கள் கோல்டுக்கு தான் போவாங்க. ஸோ பிகாஸ் தி கன்சிடர் கோல்ட் அஸ் அ ப்ரெஷியஸ் மெட்டல் as well as என்ன சொல்றது ஒரு சேஃப் ஹெவன் இன்வெஸ்டர்ஸுக்கு. முடிஞ்ச வரைக்கும் சின்ன கிராம்ஸ் ஆஃப் கோல்டாக என்ன பண்ணிக்கோங்க பை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மார்க்கெட்டில் இன்கேஸ் ஒரு பெரிய கிராஷோ இல்லை ஏதோ ஒன்று வந்ததுனால் பீப்புள் வில் ஆல்டர்னேட்லி கோ ஃபார் கோல்டு. ஸோ அப்போ கோல்டோட ப்ரைஸ் இன்னும் நிறைய ஏற தான் போகுது. முடிஞ்ச வரைக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் வில் பி மச் பெட்டர். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவலில் ஒரு பிளஞ்ச் கண்டிப்பாக வர வேண்டிய டைம் இருக்குது. ஸோ இந்த இயருக்குள்ளே we are expecting it has to have a major fall and ஒரு பெரிய லெவலில் கிராஷ் வந்ததுன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் டக்குன்னு எல்லாருமே கோல்டுக்கு தான் போவாங்க. ஸோ அப்போ கோல்டுக்கு போகும்போது இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு $3900 இல்லை $4000 பர் கிராம் ஆஃப் கோல்டு ஈவன் கேன் ஷூட் அப் டு 5000 6000 7000 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Gold may break a long-term level. So
இதை உடைக்கும் போதே இங்கே ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிடும். பிரேக் ஆயிடுச்சுனாலே நம்ம நெக்ஸ்ட் திருப்பி பழைய ஹை போகிறதுக்கு 5,000-6,000 ருபீஸ் 5,500 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை ஃபார் எவ்ரி கிராம். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை ட்ரை பண்ணுங்க. கிராஷ் வரும்ன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி மார்க்கெட்டும் உங்களுக்கு கிராஷ் ஆகி நிஃப்டி பெரிய லெவலில் ஃபால் ஆகி கீழே வந்து ஸ்டாக்ஸ் வாஸ் பிளஞ்ச். ஸோ அந்த டைமில் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏறிட்டு இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கோல்டு. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், போன வீடியோவில் சொன்னேன், ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா சின்ன சின்ன கிராம்ஸ் ஆஃப் கோல்டாக வாங்கி வைங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய ஷோஸில் இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருந்தேன். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வெறும் 3,600 per கிராம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு கிராமோட விலை ஆல்மோஸ்ட் 5,000 கிராஸ் ஆகி 5,100 வரைக்கும் போயாச்சு. ஸோ 3,600 எங்கே இருக்குது, 5,100 எங்கே இருக்குது, யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், ட்ரை டு பை கிராம்ஸ் ஆஃப் கோல்டு. காயின்ஸாக வாங்கி சின்ன சின்ன காயின்ஸாக, அதில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ETFஸாக வாங்கலாமா இல்லை வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா. ஐ செட் நோ, ஒன்லி இன்வெஸ்ட் இன் பியூர் சாலிட் ஃபார்ம் ஆஃப் கிராம் ஆஃப் கோல்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்டு நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, ட்ரேடிங் காட்டிலும் ஃபிசிக்கலாக முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் கோல்டு. அசெட்டாக வாங்கி வச்சிங்கன்னா இன் டைம் ஆஃப் ரெசெஷனோ இல்லை டிப்ரெஷனோ எது வந்தாலும் கோல்டு வில் பி வெரி யூஸ்ஃபுல் அசெட். ஸோ லாங் டேர்மில் கோல்டு இஸ் பை ட்ரெண்ட். ஸோ கீழே வர ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து பை பண்ணி வச்சுக்கலாம். சைட்வேஸ் எவ்வளோ பெருசாக வருதோ அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பெருசாக இருக்கும். ஸோ ஒரு இம்பல்ஸ் பெருசாக வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் வந்து மார்க்கெட் போடும். அந்த ஃபவுண்டேஷன் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்னேஷன் ஃபேஸ் முடிஞ்சிட்ட பிறகு ஒன்ஸ் கோல்டு உடச்சதுன்னா இட் வில் பி இன் ராலி. மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கோல்டு $4,000 ஈஸியாக போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. பட் இட் வில் டேக் இட்ஸ் டைம். இந்த ஏத்தம் ஏத்துச்சுல, அந்த ஏத்தத்துக்கான ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருக்கே தவிர, இது முடிச்சிட்ட பிறகு மார்க்கெட் எப்படி என்ன ஆக போகுது, மேலதான். அந்த மேல வந்து எவ்வளவு போகும்னா 4,000 3,900 4,000 ஒரு மார்க்கெட்டுக்கான லாங் டேர்ம் வியூ. இதுதான் கோல்டு வந்து நமக்கு திருப்பி இந்த ரேஞ்சை உடைக்கணும்னா அகைன் இட் ஹேஸ் டு பிரேக் அரௌண்ட் 4,550. பட் பஃபரா வச்சுக்கணும்னா 4,600 வில் பி குட். ஸோ 4,600க்கு மேல வீக்லி கேண்டல்ல க்ளோஸ் ஆகணும். கோல்டு ஏறணும்னா 4,600க்கு மேலே வீக்லி கேண்டலில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் திருப்பி அந்த அப்வர்ட் ஸ்விங் வந்து ஸ்டார்ட் ஆகும் கோல்டில். ஸோ இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கீழே இருந்தே நம்ம மேலே போவோம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இப்போ வந்து ஏன் அந்த இடத்துல வேணாம்னா, இந்த மாதிரி எப்பவுமே ஒரு சைக்கிளில் போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 200%, 300%, 400% ஒரே ஸ்ட்ரோக்கில் போகுதுன்னா கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் வரும். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் வெளியே சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்காக தான் நான் சில்வர் எல்லாத்தையுமே வித்துட்டு வந்ததுக்கான ரீசன். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட் இது சினாரியோவா பார்த்தீங்கன்னா, இப்போ சில்வர் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்ற எல்லாரோட கேள்வியும் இருக்கு. ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா 120லேருந்து மார்க்கெட் வந்து டோட்டலாக கீழே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இது எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த 50 rupees ரேஞ்ச் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் லெவலாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்போவுமே அந்த 50 rupees ரேஞ்சில் தான் மார்க்கெட் போயிட்டு திருப்பி $20 அந்த ரேஞ்சு வந்துட்டு ட்ரேட் ஆகும். ஸோ இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த 50 லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த 50 லெவலோட பாட்டம் அந்த ரீசெண்டாக அந்த ஹையை உடச்சி போச்சு பார்த்தீங்களா. ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இப்போ நமக்கு 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ரீச் ஆகிட்டு தான் இப்போ ஒரு கரெக்ஷன் போகுது. இப்போ இந்த கரெக்ஷனில் உடனே உள்ளே போனோமானா நான் போக மாட்டேன். பட் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். பட் நான் இந்த இடத்துல பை பண்ணுவேன்னா கிடையாது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாகவே சில்வர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் கிராஷ்னு சொல்லுவாங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் 40%, 50% கிராஷ் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் ரிகவரி கொடுக்கும். கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்டும் 40%, 50% கீழே வந்ததுன்னா ரிகவரி கொடுக்கும். இந்த ரிகவரி கொஞ்சம் தூரம் போகிறதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. போயிட்டு அங்கேருந்து திருப்பி என்ன ஆகும், மார்க்கெட்டை இன்னொரு ரவுண்டு கீழே வரும். ஸோ அது கீழே வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த 60 rupees to 70 rupees. நான் முன்னாடி அந்த வீடியோலையும் அதே தான் சொல்லியிருந்தேன். நான் வந்து சில்வர் திருப்பி வாங்கினா அந்த ஒரு 150, 160 rupees கீழே அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா இட் வில் பி அ குட் பையிங் ப்ரைஸ் ஃபார் சில்வர் திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு. ஆனாலும் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே இந்த சைக்கிளில் ஒரு வாட்டியும் மார்க்கெட் சில்வர் இறங்கிட்ட பிறகு இட் டேக்ஸ் plenty years ஃபார் பையிங். அடுத்த சைக்கிள் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. ஸோ இந்த டைமில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இதுவாக இருக்காது. இந்த சின்ன சின்ன கரெக்ஷனை நம்பிட்டு உள்ளே போவானா கிடையாது. இல்லை இந்த இடத்துல சினாரியோ மாறலாம், சொல்ல முடியாது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக 3 வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. ஹண்ட் பிரதர்ஸ் 2011, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, இப்போ நெக்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. இதே சினாரியோ தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. போன வாட்டி நடந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல சினாரியோவில் டெக்னிக்கலாக ஒருவேளை நம்ம இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை முடிச்சுட்டு அக்யூமுலேஷன் ஃபேஸுக்கு மார்க்கெட் டெக்னிக்கலாக ஏதாவது காமிச்சதுன்னா டெஃபினட்டாக நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ நான் வந்து உள்ள மார்க்கெட் ஓகே, இதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லை அக்யூமுலேஷன் ஃபேஸுக்கு மறுபடியும் ஒரு புது சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுதுனால டெஃபினட்டாக நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு சில்வரில் நான் ட்ரேட் பண்ணுவேன்னா மாட்டேன்.
பட் கோல்டுலேயும் இப்போ போய் வாங்க மாட்டேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இறங்குன்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் போன வாட்டி வீடியோ போடும்போது கூட கோல்டு மறுபடியும் 10,000 கிராமா அப்படின்ற போது போடும்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, சார் 10,000லாம் வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ 10,000 வரும்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு அந்த 12,000 to 13,000 வில் பி அ வெரி குட் நம்பர். இப்போ இங்கேருந்து சில்வர் இன்னும் ஒரு 20% வச்சுக்கோங்களேன். டாப்லேருந்து 40 வந்திருக்கு. ஒரு 60% கணக்கு வச்சுப்போம். அப்போ கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% கரெக்ஷன் வரும். அப்போ கரெக்ஷன்னா அப்போ திருப்பி அதோட ஃபேர் வேல்யூ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13,000ன்றது ஒரு ஃபேர் வேல்யூவாக இருக்கும். இன்னும் ஒரு 1,500லேருந்து 2,000 வந்து உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூவாக இருக்கும். ஸோ அங்கே வந்துச்சுன்னா தென் அக்யூமுலேஷன் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். பட் இந்த டைமில் போய் கோல்டு அண்ட் சில்வரில் பண்ணுறது காட்டிலும் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் இந்தியன் ஸ்டாக்ஸ். கண்டிப்பாக இந்த வாட்டி நமக்கு ஒரு புல் ரன், நமக்கு நம்மளோட மார்க்கெட் ஒரு பெரிய புல் ரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் கீழே வந்தாலும் டிஐஏஸ் ஆர் ஹோல்டிங் த மார்க்கெட். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். எஃப்ஐஎஸ் போனாலும் பரவாயில்ல. ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் வெரி கான்ஃபிடென்ஸ். எஸ்ஐபியை விடாமல் போட்டுட்டு இருக்காங்க. ப்ளஸ் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களோட ஃபண்ட்ஸ் அப்படியே வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு டிஐஏஸ்னால உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுது. இது நல்ல ஒரு ரேஞ்சு கொடுக்குன்றது நான் எக்ஸ்பெக்டட். இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா டெஃபினெட்லி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. பட் திஸ் இஸ் மை ஸ்டாண்ட் ஃபார் சில்வர் அண்ட் கோல்டு. இந்த இடத்துல நான் ட்ரேடு பை பண்ண மாட்டேன். மேபி அரௌண்ட் 13,000 கோல்டு வந்துச்சுன்னா ஐ லுக் ஃபார் இட். அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 150, 160 அந்த 170 ரேஞ்ச் வில் பி அ வெரி குட் ஆப்ஷன். ஸோ அந்த இடத்த வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் லெவல்ஸை பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் மை டேக் ஆன் சில்வர் அண்ட் கோல்டு. இன்கேஸ் இதே மாதிரி நான் அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிக்கனாலும் வி அட் ட்ரேட் யூஸ் வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டை இதை மாதிரி அப்ரோச் பண்ணோம். ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி நம்ம ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்கலாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறது நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்களோட கிளாஸஸில் அட்டன் பண்ணுறோம்னு நினச்சிங்கனாலும் நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த பிரான்ச் மட்டும் இல்லாமல் நமக்கு ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give all the details. All right. So I hope this video was useful and thank you very much for joining. Take care.